ஹலோ ஹாப்பி பர்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மாஸ்க் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படம். ஒரு மணி த்ரில்லர் ஜனல் எடுக்கப்பட்ட ஒரு படம். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவின், ஆண்ட்ரியா, ருஹானி சர்மா, சார்லி இவங்கெல்லாம் படத்தில் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. டெபியூட்டன்ட் டைரக்டர் விக்ரமன் அசோக் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து லைக் இந்த படத்தோட ட்ரைலர் வரும்போதே கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு நல்ல ஒரு கான்செப்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து மணி ஈஸ்ட் கான்செப்ட்னால எனக்கு பிடிக்கும் பர்சனலாக. நல்லா இருக்கும் அந்த மாதிரி கான்செப்ட் வந்து த்ரில்லர் ஜானர். ஸோ இது வந்து அந்த கான்செப்டே எனக்கு நல்லா இருந்தது இந்த படத்தோட ட்ரைலர் பார்க்கும். ப்ளஸ் கவின் படம் வேறு. கவின் ரீசெண்டாக அவர் பண்ணுற ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாரு. யூஸ்வல் கமர்ஷியல் படமாக இருந்தாலும் ஸோ கதை வந்து கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக எடுத்து பண்ணுறாரு. இது யூஸ்வல் கதை டெம்ப்ளேட் தான். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதைன்றது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி வச்சிருக்காரு கவின். ஸோ நிறைய இந்த மாதிரி இந்த கள்ள தொடர்பு இதெல்லாம் போட்டு கொடுக்கறது, ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களே பிளாக்மெயில் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு சில லீகலாக பண்ணுறதா நினைச்சு ஒரு சில ஃபோர்ஜரி வேலைங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஹேக் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அப்போ வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று வச்சிருக்காரு. அப்போ அந்த டைம்ல அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அசைன்மெண்ட் ஒன்று வருது. அந்த அசைன்மெண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 440 கோடி கிட்ட இருக்கு. அது வந்து மக்களுக்கு போய் சேர வேண்டிய ஓட்டுக்கான காசு அப்படின்றது தெரிய வருது. அதை இவர் அடிக்கலான்னு ஸ்கெட்ச் பண்றாரு. அந்த டைம்ல இவரே எதிர்பார்க்காத விதமா இதுக்குள்ள ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. ஸோ ஃபைனலா வந்து அந்த காசை யார் யாரெல்லாம் அடிச்சா, அந்த அடிச்சவங்க கூட இவருக்கு தொடர்பு இருக்கா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட மீதி கதை. ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒன் லைனர் ஸ்டோரி தான். பட் ஒரு நல்ல ஸ்டோரி இந்த படத்தோட ஸ்டோரி. ஆக்சுவலாக ஒரு ஒன் லைனர் ஸ்டோரி. இந்த படமா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பெரிய ஸ்டோரி தான். பட் நல்ல ஒரு நீட்டான ஒரு ஸ்டோரி இந்த படத்தோட ஸ்டோரி. மெயினா இதுல வந்து பாத்தீங்கன்னா கவினோட ஆக்டிங் செமையா இருந்தது. நல்லா சூப்பரா நடிச்சிருந்தாரு. அந்த ஒரு கேரக்டராவே பண்ணியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஜாலியான ஒரு கேரக்டர். லைக் ஒரு பிளே பாய் லெவல் கேரக்டர்னே சொல்லலாம். அவரோட ஹியூமர் சென்ஸா இருக்கட்டும், அவரோட ஆக்டிங்கா இருக்கட்டும், ஃபைட் சீன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப வந்து ஸோ அந்த கேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து லைக் மினிமலா நீட்டாவே பண்ணியிருந்தாரு. சூப்பரா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி ஆண்ட்ரியா அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா லைக் ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஒரு வில்லி டைப் ஆஃப் ஒரு கேரக்டர். அது அவங்க கண்ணுலே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு வில்லனிசம் பண்ணாங்க. வில்லினிசம்னு சொல்லலாம். வில்லினிசம் பண்ணாங்க. செமையா இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல. ஆக்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. ஒரு நெகட்டிவ் ஷேட் ஆஃப் ஒரு கேரக்டரா இருந்தாலும் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருக்காங்க படத்துல. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. படம் ஃபுல்லா அப்படியே முறைச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஒருவன் எங்கேயும் சிரிச்சு பெருசா பார்க்க மாட்டீங்க. பட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இந்த படத்துக்கு. படத்துல ஒரு மெயின் வில்லி கேரக்டர்ன்றது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ருஹானி சர்மா அவங்க இந்த படத்துல வந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. கவினோட லைக் அந்த ஒரு க்ரஷ்ஷா ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ படத்துல ஒரு 2, 3 சீன்ஸ் தான் வராங்க. பட் நல்லா இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும். அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா அச்சுத் குமார் அவர் இந்த படத்துல வந்து ஒரு 2 சீன்ல வராரு. ஜஸ்ட் ஒரு கேமியோ மாதிரி தான் வராரு. அவரோட கேரக்டர் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர் இந்த படத்துல. அங்க இருந்தா வந்து திருப்பு முனையே டேர்ன் ஆகுது. அந்த கதைக்குள்ள இருந்து ஒரு லீடு ஒன்று எடுக்குது. பட் அவர் சின்ன ஒரு 2, 3 செகண்ட் வந்தாலும் லைக் ஒரு 2, 3 செகண்ட் இல்ல, ஒரு 2, 3 நிமிஷம் அவர் வந்தாலும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இந்த படத்துல. அதே மாதிரி சார்லி அவர் இதுல ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணிருக்காரு. கவினுக்கு ஒரு மாமனாரா ஒரு ரோல். பிளஸ் அவரோட கேரக்டரே சரியான கேரக்டர். அது நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் ரொம்ப யூஸ்வலா அவரோட அந்த ஒரு பாடி லாங்குவேஜ், அவரோட மேனரிசம், ஸோ யூஸ்வலான அவரோட யதார்த்தமான நடிப்பு நல்லா இருந்தது. பட் அவரோட கேரக்டர் இந்த படத்துல செமையா ப்ளே பண்ணும். அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். அது மாதிரி கல்லூரி வினோத் அவர் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கவினுக்கு ஃப்ரெண்டா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ரோல் தான். அதுவும் படம் பூரா வர ரோல். அவரோட கேரக்டருமே இந்த கதைக்கு ரொம்ப ஒரு தேவையான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லா நீட்டாக அவரும் நடிச்சிருந்தாரு. அது மாதிரி அர்ச்சனா சந்தோக்கி, இந்த விஜய் டிவி அர்ச்சனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து ஒரு ஃபன்னான ஒரு ரோல் தான். அவங்களும் வந்து ஒரு சின்ன ஒரு ரோல் தான். லைக் ஒரு 5 நிமிஷம் படத்துல மொத்தமாவே வருவாங்க. பட் அந்த வர சீன் எல்லாமே வந்து காமெடியா இருக்கும். லைக் அந்த ஒரு கதையோட ஒன்றி பார்க்கும்போது அந்த சீன் நிறைய இடத்துல சிரிப்பு வர வச்சது. நல்லா இருந்தது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ், அவங்களோட அந்த ஹியூமர் சென்ஸ் ஆகட்டும் எல்லாமே காமெடியில ரொம்ப நல்லா இருந்தது அவங்க பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி பவன் அவர் இந்த படத்துல வந்து மினிஸ்டரா பண்ணியிருக்காரு. அவர் தான் ஒரு முக்கியமான ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி சொல்லலாம் அந்த படத்துல. அவரோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்தது. ஸோ படத்துல அதுவும் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்லாம் ஒரு டான்ஸ் ஒன்று ஆடுவார், ஒரு மூன் வாக்லாம் போடுவார். அதெல்லாம் சூப்பரா இருந்தது இந்த படத்துல. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரெடீம் கிங்ஸ்லே வந்து இதுல வந்து ஒரு கேமியோ ஒன்று பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கேமியோவும் நல்லா இருந்தது. அது வந்து ஆக்சுவலா படத்துக்கே அந்த கேமியோ தேவையான்றதே எனக்கு தெரியல. பட் அந்த கேமியோ வந்து பார்த்தீங்கன்னா வரும். வந்து ஆண்ட்ரியோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்லிட்டு போவோம் கவின் கிட்ட. அந்த மாதிரியான ஒரு சீன் தான் அவங்க வச்சிருக்காங்க. யூஸ்வலா அவர் வந்தாலும் ஒரு 2, 3 எக்ஸ்பிரஷன்ஸ்ல நம்மள சிரிக்க வச்சுட்டு போறாரு. ரெடீம் கிங்ஸ்ல அவரோட ட்ரேட்மார்க் அந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன்ல. அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் குமாரை பொறுத்த வரைக்கும் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா படத்துல ஃபர்ஸ்ட் சாங் ஒன்று வருது. அந்த சாங் நல்லா இருக்கு. வந்து கவினுக்கும் அந்த ருஹானி சர்மா அந்த ஹீரோயினுக்குமான அந்த ஒரு டான்ஸ் சீனு, அந்த சாங் நல்லா இருந்தது படத்துல. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்தது. பீட்லாம் சூப்பரா இருந்தது. பிளஸ் சவுண்ட் டிசைன் ஒர்க் அவுட் இருக்கட்டும். ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் நிறைய இடங்கள்ல ரொம்ப நல்லா நீட்டா கதைக்கு என்ன தேவையோ சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது ஜிவி பிரகாஷ் குமார் கிட்ட இருந்து. அதே மாதிரி ஆர்டி ராஜசேகரோட சினிமாட்டோகிராஃபி வந்து பாத்தீங்கன்னா அந்த தீமே நல்லா இருந்தது. ஸோ படம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா நைட் சீன்ஸ்ல தான் எடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு கடை, ஒரு கவின் வச்சிருக்க அந்த ஒரு ஷாப்பு, பிளஸ் வெளியே வர சீன்ஸ், எஸ்பெஷலி அந்த ஷாப்புக்குள்ள இருக்க அந்த தீமே ரொம்ப நல்லா இருந்தது.
டிஏ ஒர்க்காக இருக்கட்டும், அந்த கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதே மாதிரி வந்து ராமரோட எடிட்டிங்கும் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஒரு 2 மணி நேரம் 5 நிமிஷத்துக்குள்ள கிறிஸ்பா நீட்டாக படத்தை வந்து எடிட் பண்ணியிருந்தாரு. அது நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. படம் வந்து ரொம்ப எங்கேயுமே பெருசாக லேக் ஆகாத அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பா நீட்டாக எடிட் பண்ணியிருந்தாரு. அது படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவாக நான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெபியூட்டன் டைரக்டர் விக்ரமன் அசோக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலாக ஒரு மணிஷ் கான்செப்ட் தான் ஒன்று எடுத்துக்கிட்டாரு. லைக் இந்த கான்செப்ட்ல நம்ம எவ்வளோ படம் பண்ணாலும் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்க்ரீன் பிளே கொடுத்தீங்கன்னா அந்த படம் வந்து பெருசாக இருக்கும். அந்த மாதிரி தான் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் கதைக்குள்ள வர கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நிறைய கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்சிருக்காரு. சின்ன சின்ன கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அதுவும் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுது. எஸ்பெஷலி அந்த ஒரு ப்ரீ இன்டர்வல்ல வந்து ஒரு சீன் ஒன்று இருக்கும். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள ஒரு செம ஃபன்னான ஒரு சீன் இருக்கும். நீங்க படம் பாருங்க, அந்த சீன் நான் சொன்னா ரிவீல் ஆயிடும். பட் அந்த சீன் செம காமெடியா இருந்தது. பட் நல்லா இருந்தது அந்த சீன் வந்து. அது எப்படி யோசிச்சு வச்சாருன்னு தெரியல. அது யூஸ்வலான ஒரு ரொம்ப பெரிய சீன்லாம் இல்லை. பட் செம காமெடியா இருந்தது. அந்த ஒரு 3 நிமிஷம் சீன் ஒன்று இருக்கு. அது ரொம்ப நல்லா காமெடியா இருந்தது. அதே மாதிரி அந்த ப்ரீ இன்டர்வல்ல வந்து கவின் ஒரு விஷயத்துக்காக ஓடி ஓடி அலைவாரு. அந்த சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது. நிறைய இடங்களில் காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. லைக் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஒரு மிட்டுக்கு அப்புறம் தான் லைட்டா கதைக்குள்ளேயே வந்தாங்க. பட் செகண்ட் ஹாஃப் தான் பியூர் வந்து ஃபுல் இந்த கதைக்குள்ள சீரியஸா போகும் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல முடிஞ்ச அளவுக்கு நிறைய இடங்கள்ல வந்து காமெடி இருந்து பிளஸ் நிறைய வந்து டார்க் காமெடி இருந்தது. அதெல்லாமே ரொம்ப நல்லா சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்துல. செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா படம் வந்து அந்த கதைக்குள்ள போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு செகண்ட் ஹாஃப் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ஒரு 1 மணி நேரம் 5 நிமிஷம் 7 நிமிஷம் கிட்ட வருது. செகண்ட் ஹாஃப் ஏதோ 55 நிமிஷத்துல என்னமோ சம்திங் தான் முடிஞ்சு போகுது. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப விறுவிறுன்னு போன மாதிரி தான் இருந்தது. ஏன்னா வந்து கதை பெரிய கதை இல்லை. பட் ஆனா அதுக்குள்ள அவங்க வச்ச அந்த ஒரு ட்விஸ்ட் அதெல்லாம் வந்து பெரிய பாசிட்டிவா நான் பார்த்தேன். ஏன்னா வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் படம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும். என்னடா படம் போயிட்டே இருக்கு, அடுத்தடுத்து என்ன நடக்கும், ரொம்ப யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குற மாதிரி அப்படி இருக்க ஒரு ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் அந்த ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சின்ன ட்விஸ்ட் ஒன்று வரும். அது தாறுமாறா இருக்கும். அது சார்லி கிட்ட இருந்து ஆக்டர் சார்லி கிட்ட இருந்து ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். அது செமையா ஒர்க் அவுட் ஆயிருந்தது இந்த படத்துல. சரியான ஒரு ட்விஸ்ட். அந்த அந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் அந்த கான்செப்ட் போய் கிளைமேக்ஸ்ல முடிஞ்ச விஷயங்கள்லாம் வந்து நல்லா இருந்தது. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது ஜஸ்ட் இப்போ இந்த தேசிங் ராஜா 2ன்னு ஒரு படம் ஒன்று வந்தது, விமல் படம். அந்த படம்லாம் ஞாபகம் வந்தது. அந்த கதையும் சிமிலர் டைப் ஆஃப் ஒரு இந்த கதை தான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த மினிஸ்டர்ஸோட வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க பண்ற பிளாக்மெயில் அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. யூஸ்வலான ஒரு கமர்ஷியல் பேட்டர்ன்ல இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது கதைக்குள்ள. அது டுவர்ட்ஸ் கொண்டு போய் எண்ட் வந்து ரொம்ப நல்லா நீட்டா முடிச்சிருந்தாரு படத்தை. ரொம்ப சிம்பிளாவும் ரொம்ப நீட்டா பிளசண்டாவும் முடிச்சிருந்தாரு. எதுவும் ரொம்ப பெருசாலாம் பண்ணாம. ஸோ அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா நீட்டா தான் இருந்தது. ஸோ ஓவராலா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணியிருக்காரு. ஒரு டெபியூட்டன் டேரக்டர் முடிஞ்ச அளவுக்கு அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ ஒரு சில லேக்ஸ் படத்துல இருந்தாலும் ஏன்னா வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா படத்துலயே ஒரு 2, 3 இடத்துல வந்து ட்விஸ்ட் இருக்கு. அதை தவிர இடையில வந்து பாத்தீங்கன்னா யூசுவல் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பெருசா எதுவும் லேக் படல. இதுக்கான காரணம் என்னன்றது வந்து பாத்தீங்கன்னா படத்தோட டியூரேஷன். இன்னொரு ஒரு 1/2 அன் அவர் படத்தை இழுத்துருந்தாங்கன்னா, இன்னொரு 25 மினிட்ஸ் படத்தை இழுத்துருந்தாங்கன்னா கண்டிப்பா உள்ள நிறைய லேக் இருக்கும்னு சொல்லியிருக்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லேக் ஆகிற சீன்ஸ்லாம் இவர் வந்து எடிட்டிங்ல வந்து போட்டு கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த படம் பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப கிறிஸ்பா இருந்தது. பெருசா வந்து அந்த அளவுக்கு நீங்க பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அப்படிலாம் எதுவும் இல்லாம இப்ப கவின் நேச்சுரலா இப்ப டீசென்ட்டா ஒரு சில படங்கள்லாம் பண்ணிட்டு வராரு ரீசென்ட்ல. பட் அந்த படம் எல்லாமே ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்மள சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி. ஒரு சில படங்கள் இன்னும் சூப்பராவே இருந்தது. அவரோட படங்கள் வந்து தாதா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா. பட் அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் படம். ஒரு பக்கா தியேட்டர் வாட்ச் இது. கண்டிப்பா தியேட்டர்ல போய் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இது வந்து ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குழந்தைங்களோட பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு 2, 3 சீன்ஸ் மட்டும் இருக்கு. அதுவும் எல்லாம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா பிளர் ஆயி தான் இருக்கு. கொஞ்சம் ரத்தம் தெறிக்கிற சீன்ஸ்லாம் இருக்கு. பட் இன்னும் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் மைனஸா பாக்குற ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வந்து இந்த ஆண்ட்ரியாவோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாம். பிளஸ் வந்து இந்த விஷயத்தையே வந்து லைக் அந்த மினிஸ்டரே வந்து ரொம்ப ஒரு மாதிரி சிம்பிளா காமிச்சிட்டாங்க. பட் அதுவும் இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருந்தாங்கன்னா கதையில இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்ஸ்லாம் செகண்ட் ஹாஃப்ல வச்சிருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு பட்டுது. பட் ஆனா முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப நீட்டா போயிட்டு எங்கேயுமே லேக் இல்லாம எங்கேயும் பெருசா இது வந்து சொதப்பாம ரொம்ப நீட்டா கொண்டு போய் அந்த கிளைமேக்ஸ்ல முடிச்சிருந்தாங்க. அது ஒரு பெரிய பாசிட்டிவா பார்த்தோம். ஒரு நீட்டான ஒரு கமர்ஷியல் படம். கண்டிப்பா அந்த வீக்கெண்ட் போய் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட போய் ஜாலியா பாருங்க. இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பாத்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 6.5 கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு வொர்த்தான ஒரு படம். கவின் இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல படங்கள், இன்னும் நல்ல ஸ்கிரிப்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் டிஃப்ரெண்டா அவர் பண்ணலாம். அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் ஹீரோ, நல்ல ஒரு எமோஷனலான ஒரு ஹீரோ, நல்ல காமெடியான ஹீரோ, லைக் எல்லா இதுவுமே அவர்கிட்ட இருக்கு. அவ்வளவு நேச்சுரலா நடிக்கிறாரு. கண்டிப்பா அவர் இன்னும் ஒரு நல்ல நல்ல பெட்டர் ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணுவார் அப்படின்றத நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோட லிங்க் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வேற இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை.